ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் வந்து ரெசிபியாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. ராகி சேமியா உப்புமா. இந்த ரெசிபி வந்து செய்கிறதுக்கு ஒரு பாக்கெட் வந்து சேமியா நான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கிட்டு தண்ணி ஊற்றி ஒரு நிமிஷம் வந்து ஊற விட்டுக்கலாம். இப்போ வந்து சேமியாவில் இருக்க தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். ஸோ வந்து ஒரு கிளாத் வந்து விரிச்சிட்டு அது மேலே வந்து நம்ம அந்த சேமியாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அது மேலே ஒரு கிளாத் வந்து விரிச்சிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வானலில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு வந்து சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து வரமிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சேமியா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக வந்து தண்ணி தெளிங்க. தண்ணி தெளித்தோம்னா நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு வந்து சேமியா வந்து தனியாக வந்து பிரிஞ்சு வரும். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ராகி சேமியா உப்புமா ரெடி ஆயிரும். இதில் வந்து வரமிளகாய் சேர்த்து செஞ்சுருக்கனால அதனுடைய ஃப்ளேவரே வந்து வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.